கடைசியா ஒரு இது சொன்னீங்களா, ஏற்கனவே இருக்கிற ஃபெமிலியர் ஸ்கில் அப்படின்னு சொன்னீங்களா, அது என்ன? இது இந்த மாதிரி தான் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி தான் சொல்றேன். புக் கீப்பிங், வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், இல்ல வந்து கஸ்டமர் சர்வீஸ், இந்த மாதிரிலாம் தான் வந்து ஃபெமிலியரா நிறைய ஜாப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அதுல எல்லாத்துலயுமே. பட் நம்மள எடுப்பாங்களா இல்ல அதுக்கு? ஆமா, எடுக்க மாட்டாங்க, போட்டி இருக்கும். போத இது ஒரு மாதிரி அடிமட்ட வேலை தான். என்ன சொல்றது, இந்த இண்டஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, ஒரு கடல் மாதிரி. ஓகே, வெளியே இருந்து பார்க்க வெறும் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா 1000 சப் செக்மெண்ட் இருக்கும். அதுக்கு நமக்கு தெரியாது எந்த மாதிரி கிளைண்ட், புதுசா வர்றவன், கம்பெனி புதுசா ஆரம்பிக்கிறவங்க, கம்பெனி 5 வருஷம் வச்சிருக்கிறவங்க, கம்பெனி 20 வருஷம் வச்சிருக்கிறவங்க, 2 வருஷம் வச்சிருக்கவங்க, ஒருத்தவங்களுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். அது நீங்க அடிபட்டு உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெபிளைஸ் ஆக ஆக ஒரு பேட்டர்ன் வரும். ஓகே, இதனாலதான் வந்து டைம் எடுக்கும். ஆனா அந்த டைம் எடுக்கிறனாலதான் நீங்க வந்து நிலையா நிக்க முடியும். இல்லாட்டி இன்னொருத்தன் வந்து டக்குன்னு காப்பி அடிச்சு உள்ள போயிடுவோம் இல்லையா? அது டக்கு டக்குன்னு நடந்துடும். உள்ள எடுத்தோம் உள்ள போனோம் அப்படின்னா வந்து பொருட்காட்சியில ஏதோ விற்கிற மாதிரி, பானிபூரி கடை போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு பானிபூரி போடுறதுக்கு ரொம்ப வந்து இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்க போடுறீங்க பானிபூரி போட்டு நீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னா 10 பேர் பார்ப்பாங்க, உடனே வந்து காப்பி அடிக்க முடியும். அப்படி கிடையாது. இது வந்து உள்ள இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் போறது. அதுக்குதான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் எல்லாமே பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஃபோக்கஸ்டா வச்சிருக்கும். வெர்டிகல்னா அந்த இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டா. அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் எல்லாம் கனெக்ட் ஆகுது. உங்களுடைய பேங்கிங் மார்ட்கேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல மார்ட்கேஜ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸஸ் என்ன, ஓகே, அதை சுத்தி யார் இருக்காங்க, கன்சல்டன்ட் இருப்பாங்களா, சின்ன சின்ன மார்ட்கேஜுக்குன்னு ஸ்மால் பிசினஸஸ் பேங்கோட கனெக்ட் ஆயிருக்குமா. இப்போ ரீசெண்டா வந்து எங்களுக்கு ஹவுஸ் லோனுக்கு வந்து ஒரு தனி ஏஜென்ட் இருந்தாரு. பேங்க் தான் லோன் கொடுக்குது. இந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா எல்லாம் எங்க கூட பேசுறது, கரெக்டா அட்வைஸ் பண்றது எல்லாம் பண்ணாரு. அவருக்கு ஒரு பெரிய கமிஷன். ஓகே, ஓகே, எக்ஸாக்ட்லி ரைட். இப்போ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா பேங்க் வந்து அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு, பேங்க்ல வந்து உங்களை நேரம் கொடுத்து முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு தான் எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது அப்படின்னு அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. அங்க ஒரு கேப் இருந்தது, அவர் கொடுத்துட்டாரு. அவருடைய வேலைகளுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும். அங்கதான் வந்து வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வரும், புக் கீப்பிங் இந்த மாதிரி விஷயங்கள். அந்த மார்க்கெட்டை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ள போனீங்கன்னா டைம் எடுக்கும். ஆனா இட் வில் பி a long term உள்ள போலாம். எவென்ச்சுவலி வாட் ஐ வில் டூ இஸ், நீங்க மட்டும் வேலை பார்க்காம வேலைகள் வர வர ஒரு நான் மச் ஃபியூச்சர் சொல்றேன், மற்றவங்களை எம்ப்ளாய் பண்ணி நீங்க ட்ரெயின் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அன்ஸ்கில்டு லேபர் வந்து ஈஸியா கிடைக்கும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் லேபர் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் வந்து நீங்க வந்து அந்த இடத்துல பாஸா இருப்பீங்க, புரியுங்களா? அந்த மாதிரி. ஐ ஹோப் தேர் வாஸ் அ டீடைல்டு ஆன்சர். கேட்டதுலேயே ரொம்ப தெளிவா கேள்வியும் நீங்க கேட்டீங்க, அதுக்கும் நன்றி உங்களுக்கு.